நாங்க எப்போதுமே எடுக்கிற முடிவு எல்லாமே வந்து திடீர் முடிவா தான் இருக்கும். அது மாரி ஊருக்கு போறதா வந்து பிளான் இருந்துச்சு. ஆனா எப்போ போறோம், எப்படி போறதுன்னு வந்து சுத்தமா வந்து ஐடியாவே கிடையாது. ஸோ திடீர்னு இன்னைக்கு ஈவினிங்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து பிளான் பண்ணிட்டோம். எப்போதுமே நாங்க வந்து நைட்டு இங்க கிளம்பி மார்னிங் இங்க ரீச் ஆகுற மாரி தான் போவோம். இந்த டைம் நாங்க ஈவினிங் கிளம்பி மிட் நைட்ல அங்க போயிரலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். ஊர்ல ஒரு ஃபங்ஷன் அப்படின்றனால தான் வந்து ஃபுல் ஃபேமிலியுமே வந்து அப்படியே கிளம்பியாச்சு. எங்க பாப்பா ஏறுனதுமே வந்து அப்படியே சொங்கி மாரி படுத்துட்டா. ஏன்னா அவளுக்கு வாமிட்டருமா, ஸோ அதனால வந்து ஃபுல்லா தூங்கிட்டே தான் வந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்களும் ஜாலியா அப்படியே ட்ராவல்ல என்ஜாய் பண்ணிட்டு போய் திருச்சியில போய் இறங்கிட்டோம். திருச்சி போனதுமே அப்படியே நாங்களும் வந்து சுற்றி பார்த்துட்டு அப்புறம் என்ன தூரம் முடிச்சு பஸ் ஏறி நாங்களும் வந்துட்டு அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ போகிறப்போ வந்து ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன தூக்கம் முடிஞ்சதால அந்த மாதிரி டயர்டாகவே இருந்த மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் எங்கள் ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து தம்பிலாம் வர சொல்லி நாங்களும் போயிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நடுக்காட்டுக்குள்ளே தான் ரோடு போச்சு. அப்படியே சுற்றி வந்து பார்க்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவில் கும்பாபிஷேகம். நாங்கள் போனதுமே இறங்கி இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு கோவில். ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ சூப்பராகவே வந்து கட்டியிருக்காங்க. நான் மார்னிங் வந்து கும்பாபிஷேகம் விலாகில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.